சர்வதேச விண்வெளி மையத்தை பசிபிக் பெருங்கடலில் விழ வைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏன், இதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி மையத்தின் ஆயுட்காலம் இன்னும் சில ஆண்டுகளில் முடிவடைய உள்ளதால் அதனை செயலிழக்க செய்து அழிக்க எலன் மஸ்கின் SpaceX நிறுவனத்தை நாசா தெரிவு செய்துள்ளது. நம் பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்தின் ஆயுட்காலம் 2030ஆம் ஆண்டுடன் முடிவடைய இருப்பதாகவும் அதன் பின்னர் விண்வெளியிலிருந்து அதனை பாதுகாப்பாக அகற்றப்படுவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. 1998ஆம் ஆண்டு அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், ஐரோப்பா, கனடா ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கிய சர்வதேச விண்வெளி மையத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் 2000ஆம் ஆண்டு முதல் இயங்க தொடங்கியது. அடுத்த 10 ஆண்டுகளில் கலிபோர்னியாவை தளமாக கொண்ட SpaceX நிறுவனம் 4 லட்சம் கிலோ எடை கொண்ட சர்வதேச விண்வெளி மையத்தை பசிபிக் பெருங்கடலில் தள்ளக்கூடிய ஒரு வாகனத்தை உருவாக்க உள்ளது. இந்த பணிக்கான 843 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கும் இந்த விண்வெளி மையம் 400 கிலோமீட்டர்கள் உயரத்தில் நம் பூமியை முழுவதுமாக சுற்றி வருகிறது. அதாவது 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை என்ற கணக்கில் ஒரு நாளைக்கு சராசரியாக 16 முறை நம் பூமியை சுற்றி வருகிறது. பொறியாளர்களின் கூற்றுப்படி சர்வதேச விண்வெளி மையத்தின் கட்டமைப்பு இன்னும் அப்படியே நல்ல நிலையில் இருந்தாலும் அதனை அகற்றுவதற்கான எதிர்கால திட்டங்களை இப்போதே உருவாக்க வேண்டும். எந்த உதவியும் வழங்கப்படாவிட்டால் இது இறுதியில் தானே பூமியின் மேல் விழுந்து பூமியில் உள்ள மக்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சுகிறார்கள். சர்வதேச விண்வெளி மையத்தின் திட்டத்தை அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து வழிநடத்துகின்றன. அமெரிக்கா, கனடா மற்றும் ஜப்பான் துணை பாத்திரங்களை வகிக்கின்றன. ரஷ்யா குறைந்தபட்சம் 2028ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து ஈடுபடும் என்று கூறினாலும் மேற்படி கூறிய அனைவரும் 2030ஆம் ஆண்டு வரை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நிதியளிக்க உறுதி கூறியுள்ளார்கள். நாசாவோ அல்லது SpaceX நிறுவனமோ டிஆர்பிட்டிங் இழுவை படகு பற்றிய விவரங்களை தற்போது வரை வெளியிடவில்லை. சர்வதேச விண்வெளி மையத்தின் பெரிய நிறை மற்றும் அளவு தோராயமாக ஒரு கால்பந்து ஸ்டேடியத்தின் அளவு இருக்கும். SpaceX மற்றும் நாசாவுடைய இந்த புதிய திட்டத்தின் கருவிகள் விண்வெளி மையத்தின் சுற்றுப்பாதையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் இயற்கையாகவே சிதைக்க அனுமதிக்குமாம். மேலும் கடைசி குழுவினரை வெளியேற்றிய பிறகு இறுதி டிஆர்பிட்டிங் திட்டத்தை செயல்படுத்த இழுவை படகுக்கு இது கட்டளையிடுமாம். பாயிண்ட் நிமோ எனப்படும் பசிபிக் பகுதியில் உள்ள தொலைதூர இடத்தை இது இலக்காக கொண்டு விண்வெளி மையத்தை அதனுள் தள்ளிவிடுமாம். சர்வதேச விண்வெளி மையம் விண்ணிலிருந்து வெளிவருவதற்குள் பல தனியார் கூட்டமைப்புகள் தனித்தனியாக வணிக விண்வெளி மையங்களை துவங்கும் என்று நாசா நம்புகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.